நம்ம மரகஜ ராஜாவோட ஹீரோ தெரியும். ஒரு 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 கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ஸ்பீச்சை நான் சொன்ன மாதிரி தான் வந்தாலே சரவணா ஏதாவது ஒரு ஃபயர் கிராக்கர்ஸ் ஒர்க்கோட தான் வருவாரு. அண்ட் இன்னைக்கு என்ஜாய் படத்தில் நடிச்சு அது ஹிட்டானது ஒரு விஷயம். பட் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் நம்ம எல்லாரோட மனசுலயும் இருக்கிற திரு எம்ஜிஆர் அவர்களோட பிறந்த நாள் இன்னைக்கு. ஸோ நல்லாவே தரலாம். அந்த நாள்ல இந்த ஒரு வெற்றியும் சேர்த்து கொண்டாட நம்மளுடைய விஷாலுக்கு ஒரு பெரிய ஹாய் சொல்லுங்க. விஷால் அவர்களே ஒரே நிமிஷம் சார், ஏதோ வெங்கட் சார் நீங்களும் மேடைக்கு வரலாம். ஏதோ ஒரு சின்ன என்ன ஆஃப் பண்ண சொன்னீங்க பேங்க்ல இருந்து ஒரு இருக்கிற தாமதங்கள் கூட சில நேரங்களில் ஒரு நல்ல அற்புதங்களை தரும். இந்த படம் அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்கு. இதில் 12 வருஷம் கழிச்சு வந்தால் கூட அந்த சூழ்நிலையில் இருக்கிற மக்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு எண்ணங்களை எங்கள் டைரக்டர் வச்சிருக்கிறதா இருக்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. உங்களெல்லாம் மகிழ்ச்சியதில் எங்கள் டைரக்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். இந்த படத்தில் அவரோட எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நான் இந்த வேலையை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேட்டரில் போய் பார்க்கும்போது மக்கள்லாம் அப்படி குடும்பம் குலுங்கி சிரிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ரொம்ப ஒரு அருமையான படத்தில் வேலை கொடுத்த என்னோட டைரக்டருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ பொன்ராஜ் சார். ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்கள் வீர விஷால் சாருக்கு ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ சார். ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்கள் வீர விஷால் சாருக்கு ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ சார். அந்த நைட் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், அதை அப்படியே திருப்பி சொல்கிறேன், அதான் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ எக்ஸ்பெக்டட் திஸ் ஃபில்ம் டு பி எ மிரக்கிள் பட் நவ் ஐ ரியலைஸ்ட் இட்ஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு அந்த ரிசல்ட் பார்க்க. நான் எப்பவுமே என் ஒய்ஃப் கிட்ட சொல்லுவேன், அந்த படம் ரிலீஸ் ஆகலாம் இல்லாதா அப்படின்னு கேட்பாங்க. என்னைக்கானாலும் அந்த படம் ஒரு ஓடிடும், அது ரொம்ப காமெடி படம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என் ஸ்டேட்மெண்ட்டு ரொம்ப ட்ரூவாக ஆகிறத பார்த்தேன். அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி சப்போர்ட். தேங்க்யூ ரிச்சர்ட் சார். தேங்க்யூ சார். நீங்கள் எம்ஜிஆர் இது வந்து எனக்கு ஒரு பர்சனலாக ரொம்ப கனெக்ட் உள்ள ஒரு படம். இந்த டேரக்டர் படி பேசினா எனக்கு 1 day 2 daysலாம் பார்த்தாது. நான் அவ்வளோ சொல்லணும், பிகாஸ் அவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கேன் சார் கூட. இந்த படம் எனக்கு பர்சனலாக பெரிய கனெக்ட் ஏன்னா வந்து டேரக்டர் கலைஞர் போய் நகரம்லாம் வந்து டிஸ்கஷன் உட்காந்துருக்கோம், பஞ்சஸ் போட்டு அதெல்லாம் பண்ணிருக்கோம். பட் நான் டைரக்டாக ஃபர்ஸ்ட் ஃபுல் படம் ஒரு வசனமாக இருந்து இந்த படம் டேரக்டர் நம்பி எனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் படம் மதே ராஜா. ஸோ விதை இந்த படம் தான். இதுக்கப்புறம் தான் இப்போ கலைஞர் போட்டு வரணும் 1 2 3 4 ஆம்பளை எல்லாம் வசனம் டைலாக் கேஜ் எல்லாமே இதுக்கு அப்புறம் தான். பட் விதை இந்த படம். ஸோ விதை போட்ட படம் வரலேன்னு இன்னொரு பெரிய கனெக்ட்னா எல்லாம் சொல்லிட்டாங்க 12 years ஆச்சு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரெண்டாக தான் தைரியமாக சொல்கிறேன். இந்த படம் ஷூட்டிங்கில் ஜெயிப்புக்கு போது எனக்கு குழந்தை பிறந்தது. அதை நான் தான் வயசுக்கு வந்தேன் பொண்ணு, பெரிய பொண்ணு. ஸோ என் பொண்ணு பிறக்கும் போது நான் ஷூட்டிங்கில் படம் அவள் வயசுக்கு வரும்போது இட்ஸ் கமிங் டு தி எண்ட். இட்ஸ் பிளாக் பஸ்டர் நவ். அண்ட் எல்லாத்துக்காக டேரக்டருடைய அந்த மெனக்கடல், பிகாஸ் நான் ஒரு எத்தனை வருஷமாக பார்க்குறேன் டேரக்டரை. ஒரு சீன் கன்சிடர் பண்ணும்போது இது மக்களை பேசிடணும், ஜனங்களுக்கு பிடிக்கணும், அது ரொம்ப மெனக்கெடுவார். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தட் டிஸ்கஷன் ஒரு ஸ்கிரிப்ட் லாக் பண்ணிட்டோம், சீன் லாக் பண்ணிட்டோம்னா சரி பவுண்ட் பண்ணிட்டோம், ஷூட்டிங் பேரெல்லாம் அப்படி பண்ண மாட்டாரு. டிஸ்கஷன் பவுண்ட் ஸ்கிரிப்ட் பண்ண திருப்பி ஒன்று ஆஃபீஸில் பொறுமையாக ஆரம்பிப்பாரு. இந்த சீன்ல கொஞ்சம் இன்னும் பெட்டர் பண்ணலாமா, இது இப்படி பண்ணலாமா, இந்த சீனை இப்படி பண்ணலாமான்னு கேட்டுருப்பாரு. சரி ஷூட்டிங் போனால் ஷூட்டிங் முதல் நாள் திருப்பி நைட் உட்காந்து இந்த சீன் எப்படி பண்ணலாமா, சின்ன சேஞ்ச் இப்படி பண்ணலாம் சொல்லிட்டு இருப்பாரு. மறுபடியும் போனால் காலையில போய் அங்கே போய் உட்காந்து இந்த சீன் இப்படி மாற்றலாம், அவங்க டோட்டலாக அந்த கேரக்டர் உள்ள எடுத்துடலான்னு. ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் ஒரே ஒரு சீனுக்கு அவ்வளோ ஒரு மைண்டுக்குள்ள எடிட் பண்ணிட்டே இருப்பாரு. பிக்சர்ஸ் கொண்டு வெளியே கொண்டு வரைக்கும். ஸோ படத்தில் இந்த ஆர்டிஸ்ட் கேட்பாங்க, என்ன சார் சீனுமாங்க, சீனை சொல்லிடுறேன் ஆனால் இதான் சீன் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சீனை சொல்லுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு சீன் அங்கே பெட்டர்மெண்ட் ஆகிட்டே இருக்கும் பிஃபோர் ஷூட் வரைக்கும். அண்ட் நாங்கள் ஒரு 12 years பிஃபோர் இந்த படம் ஷூட் பண்ணும்போது அப்படி இந்த பேன் இண்டியா கல்ச்சர்லாம் பெரிய பாப்புலர் கிடையாது. பட் அப்பயே வந்து இந்த படம் பெரிய கமர்ஷியல் பிளாக் பஸ்டர் ஆகணும்னு சொல்லிட்டு நார்த்லேருந்து சோனு சூடு அண்ட் சரத் சக்சேனா, அண்ட் தென் தெலுங்குலேருந்து சுபாராஜு, சுதா அம்மா, அப்புறம் சடகோபன் வைஃப் பண்ணாங்க அவங்க, அப்புறம் மலையாளத்தில் ஜான் கோக்கன், இப்படி நிறைய மல்டிபிள் லாங்குவேஜ் காஸ்டிங்ஸ் எடுத்து போட்டே இருந்தாரு. அவர் அப்பவே இந்த படத்துக்கு டேரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்வால்மெண்ட், இந்த படத்தை பெரிய கமர்ஷியல் ஃபிலிக்காக கொண்டு வரணும். அண்ட் பெரிய சப்போர்ட் அது விஷால் சார். அவர் அப்படியே பெரிய ஆக்ஷன் ஹீரோ. பட் ஸ்டில் இந்த படத்தை பார்த்து பாவமா இருக்கும். எவ்ரி 5 days ஒரு சாங் போட்டுருவோம், எவ்ரி 5 days ஒரு ஃபைட் போட்டுருவோம். பார்த்தா ஒன்று அடிச்சுட்டே இருப்பாரு யாரையாவது, இல்லை ஆடிக்கிட்டே
பயந்துட்டே இருப்பாரு. எங்களுக்கே பயமா இருக்கு குறுக்க போறதுக்கு, ஃபைட் ரேஞ்ச் அடிச்சுட்டு போறாருன்னு. அந்த அளவுக்கு படத்துல அவ்வளோ ஃபைட் சீன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் அந்த 6 பேக்காக மெனக்கட்ட அந்த எஃபர்ட்ஸ், அதெல்லாம் இப்போ இவ்வளோ பெரிய எஃபர்ட் கொடுக்கும்போது இதெல்லாம் காரணம் 100% கடவுளுக்கு அப்புறம் மக்கள் மீடியா தான். நீங்க கொடுத்த அந்த கை கொடுப்போம், நீங்க கொடுத்த ஆதரவு, அந்த சப்போர்ட், இட்ஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் பப்ளிக் அண்ட் ட்ரஸ்ட். அது just owe my thanks to all of you and thanks for giving a big success and thank you sir, special sir, and thanks for Vishal sir, Anjali Santam illa but it's a very good co-star அவரு சந்தானம். அவ்வளோ டைலாக்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுற ஸ்பாட்லேயே இது நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு அவ்வளோ ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு அப்ரிஷியேட் சந்தானம் இல்லை. அந்த மெயின் காரணம் விஜய் ஆண்டனி சார். இந்த சாங்ஸை வந்து அப்படியே மேஜிக்கலாக இருக்கும். இந்த சாங் அது கேட்கும் போதே செட்டில் ஷூட் பண்ணும்போது அது பாருங்க இத்தனை வருஷம் கழிச்சு இந்த சாங் இவ்வளோ அப்டேட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது காரணம் டெக்னிக்கல் கிரியூ, அந்த கேஸ்டிங்ஸ் எவ்ரிதிங். அண்ட் தேங்க்ஸ் ஒன்ஸ் ஆல் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், நன்றி. Please give a token of our appreciation. So, thank you Vijay Antony sir. உங்களை நான் ஹீரோ கூப்பிடுறதா மியூசிக் டைரக்டர் கூப்பிடுறது, இன்னைக்கு வந்து இந்த ஸ்டேஜ்ல நீங்க மியூசிக் டைரக்டர் தான், அதனால அப்படியே கூப்பிடுறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கேம் இப்போ தெரிஞ்சுதான் நான் எவ்வளவு பிஸியா சுத்திக்கிட்டு இருக்கேன்னு. ஸ்மதகஜ் ராஜாவை வந்து இவ்வளோ பெரிய சக்சஸ் ஆக்குனதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே பேர்ல ரொம்ப 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 நன்றி. ஏன்னா வந்து படம் வந்துட்டு ஹிட் ஆகுது, அதை தாண்டி தியேட்டர்ஸ்ல வந்து நான் நேர்ல போய் பார்த்தேன், நிறைய வீடியோஸ் பார்த்தேன், எல்லாருமே எவ்வளோ என்ஜாய் பண்றாங்க. அது பார்க்கும்போது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு நல்ல படத்தை வந்து 12 years கழிச்சு வந்தாலுமே ஒரு நல்ல படத்தை வந்து ஆடியன்ஸ் எப்பவுமே என்டர்டைன் பண்ணுவாங்க, அவங்க ரிசீவ் பண்ணிப்பாங்க அப்படின்றதுல வந்து சந்தேகம் இல்லை. தேங்க்யூ ஸோ வெரி மச் ஆடியன்ஸ் அண்ட் பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் இன்னும் முடிக்கல. நீங்க பார்த்த உடனே நான் வந்து சரி முடியும் மேடம் மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க, பேசணும் இல்ல ஃபுல் லெங்க்ல பேசினால ஒரு சின்ன கேப். அப்புறம் வந்து எங்களோட டைரக்டர் சுந்தர் சார். சார் நான் உங்களுக்கு 12 years கழிச்சு பார்க்குறேன் சார். ஆமா, நான் பர்சனலாக என்ஜாய் பண்ணேன் சார். நான் நிறைய இடத்துல நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், மதகஜ் ராஜா வந்தால் கண்டிப்பாக ஓடும், இதுதான் எல்லாருமே டீமில் எல்லாருமே சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அது எங்களோட நம்பிக்கை அந்த படத்து மேலே. அண்ட் நான் பர்டிகுலராக எதுக்கு சொன்னேன்னா, சார் கூட நான் கலகலப்பு பண்ணதுக்கு அப்புறம் இமீடியட்டாக பண்ண படம் மதகஜ் ராஜா. ஸோ கலகலப்புல நான் பர்சனலாக ஒரு ஆடியன்ஸாக வந்து நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணேன்னா, நான் மதகஜ் ராஜாவும் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஆனால் நான் ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சேன் சார், என்னோட பேர் வந்து கலகலப்புலையும் மாதவி தான், மதகஜ் ராஜாலையும் மாதவி தான். நெக்ஸ்ட் படத்துல வேற பேர் என்ன சார்? மாயா. நல்ல நேம். அண்ட் விஷால் மை டியர் ஃப்ரெண்ட், மை டியர் லவர், சாங்ல வந்து யூ ஹைலைட். ஆக்சுவலா அந்த சாங்காக நிறைய பேர் தியேட்டருக்கு வராங்க. சில படத்துக்கு தான் நடக்கும் அது மாதிரி, ஒரு சாங்காக தியேட்டருக்கு வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து வர அந்த கடைசி சாங்காக எல்லா படமும் பார்க்கறது. பட் இந்த படத்துல அந்த சாங்காக மட்டுமே இல்லாம காமெடி எல்லாத்துக்குமே வந்து ஆடியன்ஸ் சிரிக்கிறாங்க. அண்ட் பர்டிகுலரா விஷால் சூப்பரா பண்ணீங்க. பர்டிகுலரா வந்து அந்த சாங் என்னோட ஃபேவரட். அண்ட் சென்டர் அட்ராக்ஷன் ஆஃப் மதகஜ் ராஜா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விஜய் ஆண்டனி சார், ஆக்சுவலா எங்களுக்கு உங்க சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த படத்துல என்னோட ஃபேவரட் வந்து சிக்கு புக்கு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் மை டியர் லவ். சூப்பரா பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் வரு, சந்தானம், எல்லாருக்குமே இந்த படத்துல வந்து இந்த சக்சஸ்க்கு வந்து ஈக்குவல் பார்ட் இருக்கு. வந்த எல்லாருக்குமே வராத எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எங்க படத்துல ஒர்க் பண்ண டீம் எல்லாருக்குமே ரிச்சர்ட் எனக்கு அங்காடி தெருல இருந்து ரிச்சர்டே தெரியும். அண்ட் மதகஜ் ராஜா இப்போ அடுத்து வந்து இன்னொரு படம் பண்ணிட்டு இருக்கோம். பட் நாங்க ரீசெண்டா கான்வர்சேஷன் எங்களுக்குள்ள நடந்தது மதகஜ் ராஜா பத்தி மட்டும்தான். அண்ட் எக்ஸ்ட்ராடனரி கேமரா ஒர்க் நான் சொல்ல வேண்டியது இல்லை. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த படத்துல நான் ரொம்ப அழகா இருக்கேன் நிறைய பேர் சொன்னாங்க, இங்க இருக்கிற மீடியால இருந்து நிறைய பேர் சொன்னாங்க. கிரெடிட் கோஸ் டு யூ. தேங்க்யூ. அண்ட் ஒன்ஸ் அகைன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படத்தை இவ்வளோ ரிசீவ் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் வந்து இந்த படத்தை வந்து இன்னும் பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தீங்க அப்படின்றதுல வந்து எனக்கு சந்தேகம் இல்லை. தேங்க்யூ ஸோ வெரி மச். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங். ஓகேவா மேடம்? தேங்க்யூ. தேங்க்யூ விஜய் ஆண்டனி சார். ஸ்பெஷல் மென்ஷன் எனக்காக இருந்ததுக்கு. தேங்க்யூ. மை ப்ளஷர் சார். தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஒவ்வொரு படத்தையும் ஒர்க் பண்ணும்போது ஒரு டேரக்டர் வந்து ஒரு மியூசிக் டேரக்டருக்கு எவ்வளோ லிபர்ட்டி தர்றாரு, எப்படி வேலை வாங்குறாருன்னு இருக்கு இல்லையா? அதில் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப அருமையாக நிறைய பாட்டு பாதியாகவே எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன்.
தொப்பைக்கு தொப்பை பாட்டுலலாம் கூட எடுப்பது இல்லை நானே வந்து உதர்கமாக வழக்கமாக பண்ணுவேன். இல்லை வச்சு இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாட்டையும் நான் சொதப்புறதுக்கு மிக உறுதுணையாக இருந்த சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒவ்வொரு கொக்கச்சிக்குள்ள டப்பர அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணதில்லை, வழக்கமாக பண்ணுறது. இந்த படத்தில் வந்து சாரோட கான்ட்ரிபியூஷன் அதிகம். அப்புறம் வந்து இது வரைக்கும் நிறைய நியூ சிங்கர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு நைட்டும் வந்து இந்தியா லெவலில் உலக லெவலில் ட்ரெண்டான சிங்கர் நான் இது வரைக்கும் நானே ஆகலை. இது வரைக்கும் ஒரே நாளில் வந்து விஷால் வந்து ஆல் ஓவர் பாப்புலர். விஷால் கர்நாடிக் சிங்கர்லாம் கலங்கியிருக்காங்க ஆக்சுவலாக. இல்லை வழக்கமாக கர்நாடிக் படிக்கிறதுக்கு எத்தனை வருஷம், 5 வருஷம் 10 வருஷம் ஆகல, ஆவரேஜாக ஒரு 3 வருஷமாக தான் ஆகல. வந்தாரு நீங்கள் தான் பாடுறீங்கன்னு உடனே கமகம், உடனே சரிகமப்பா நிஷா அதெல்லாம் வேற லெவலில் பாடினாரு விஷால். கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த புது சிங்கருக்கான நாளைக்கு கான்செர்ட்ல வேற பாடுறாரு. இவர் பாடுறாருன்னு சொன்னா கான்செர்ட் ஃபுல் ஓவர்ஃப்ளோ ஆகுது டிக்கெட். ஆக்சுவலா விஷால் பாடுறாருன்னு தெரிஞ்சவங்க நாளைக்கு பாடுறாரு, ஃபர்ஸ்ட் ஆடுறாரு வேற. அஞ்சலி விஷால் ஆடுறாங்க, அவர் பாடுறாரு நாளைக்கு. இல்ல நான் சொல்றேன் ஸ்டேஜ்ல, அதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஓவர் நைட் வந்து பாப்புலர் ஆகி ஷோல லைவ் கான்செர்ட்ல பாடுற அளவுக்கு வந்து திடீர்னு போயிட்டாரு. ஒருவேளை ஏஆர் ரஹ்மானுக்கு ஜெய்ஹோக்கு அவார்ட் கொடுத்த மாதிரி அவர் கொடுக்கும்போது ஸ்டேஜ்ல ஜெய்ஹோன்னு தான் சொன்னார்ல, ஜெய்ஹோ நீங்க வந்து சுந்தர் சி சார் ஹோ விஜய் நீ ஹோ கொடுத்துட்டு கடைசியில் ஒரு தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்க. பிரச்சனை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சிங்கிங் திஸ் சாங் ஃபார் அஸ் விஷால். ரொம்ப ஸ்போர்ட்டிவாக பாடினார்ல சார், எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் தமகம்லாம் தைரியமாக பாடு. நானே இது வரைக்கும் தமகம் பாடினது இல்லை ஆக்சுவலாக. தமகம் ஒரு பாடி காட்டுறீங்களா தமகம் மட்டும்? சரி நீங்கள் வரும்போது பாடி காட்டுங்க. ஸோ ஓவராலாக இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ஷி ஹஸ் டன் அ ஃபென்டாபிக் ஜாப். நீங்கள் அந்த படத்தை அழகாக இருக்குன்னு சொன்னீங்க ஷியாஞ்சலி, இப்போவும் சூப்பராக தான் பாருங்க. என்ன விஷயம் சூப்பராக இருக்காங்கப்பா. மீடியாவில் ஏதாவது கன்ஃபர்மேஷன் மார்க் கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. எல்லாம் மேம் அழகாக இருக்காங்க. ஓகே கை தூக்குறாங்க எல்லாரும். இல்லை மனசில் வச்சுக்கிறாங்க, வெக்கப்படுறாங்க. நான் ஸ்டேஜில் ஆமாம். ஒவ்வொரு படத்துக்கும் பின்னாடியும் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரொடியூசரோட கான்ட்ரிபியூஷன் அதிகம் சார். ஒரு டைரக்டர் எவரி கருவு சுமக்கிறாரோ தாய் மாதிரி, அதுக்கு வந்து தகப்பன் மாதிரி இருந்து தேவையான பொருளாதார சப்போர்ட்டு எல்லாத்தையும் மேக்ஸிமம் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் வந்து இந்த படத்தில் நம்ம இயக்குனர் சாருக்கு நீங்கள் என்னென்ன மேக்ஸிமம் சப்போர்ட் முடியுமோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அது வந்து விஷுவலில் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக தெரியுது. நீங்கள் நிறைய படம் ஃபியூச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணணும் சார். ஒரு டைமில் கடல், அதாவது நிறைய படம் நீங்கள் பண்ணீங்க. ரீசெண்டாக ஒரு பாஸ் எடுத்துருக்கீங்க. இந்த சக்ஸஸ் ஐ திங்க் நீங்கள் கெரியரில் பண்ண படங்கள்லேயே இதுதான் எனக்கு தெரிஞ்சு என் நாலேஜுக்கு பெரிய மெகா பிளாக் பஸ்டர் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இதை தொடர்ந்து நிறைய படங்கள் ஃபியூச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எடிட்டர் சார் அண்ட் கேமராமேன் சார், ஆர்ட் டைரக்டர் சார், ரிச்சர்ட் எல்லாருக்குமே வந்து என்னுடைய ரொம்ப மனமார்ந்த ஒரு தனி மரம் தூப்பவாதுன்ற மாதிரி உங்கள் எல்லாரோட உழைப்பும் கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் இந்த படம் வந்து கண்டிப்பாக பெரிய படமாக வந்திருக்காது. தேங்க்யூ ஸோ மச் ஜிமினி ஆடியோ சரண்யா. டன் அ கிரேட் ஜாப். பாட்டை ஓவர் நைட் நீங்கள் வந்து கொண்டு போய் ஹிட் ஆக்கியிருக்கீங்க. தேங்க்யூ அரிதி, தேங்க்யூ விரும்பன். மீண்டும் தேங்க்யூ சுந்தர் சார், தேங்க்யூ ஸோ மச். ராசியான டிடி உங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நாளைக்கு வந்து விஷால் பாடுறாரு, நம்மளாம் வெயிட் பண்ணுறோம். ஆமாம் 1 or 2 சாங்ஸ் மட்டும் ஆடுறாங்க, அதுக்கு மேலே எதுவும் நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த ப்ரொமோஷனுக்கு போகணும் அந்த படத்துலாம் அப்படின்றதுனால ஒரு 2 சாங்ஸ் மட்டும் ஆட்டு போயிடலாம். என்ன சார்? ஓகே தான் சார். வெயிட்டிங். எஸ் நாங்கெல்லாம் வெயிட்டிங்ல இருப்போம். அஞ்சலி எங்களை ஏமாற்றிட கூடாது. விஷால் சார் நீங்களும் நாளைக்கு நாங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு வருவோம். நீங்கள் விட்டுக்கூடாது. தேங்க்யூ ஸோ மச் விஜயாஞ்சலி சார். தேங்க்யூ ஸோ மச் அஞ்சலி. ப்ளீஸ். தேங்க்யூ. மிகப்பெரிய ஒரு தூணா இருந்திருக்காரு இந்த படத்தில் மணிவண்ணன் சார் எல்லாரும். ஸோ ரொம்ப நன்றி. அது ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் வந்து மௌனாஞ்சலி கொடுத்ததுக்கு. வில் கெட் பேக் டு தி ப்ரோக்ராம். தேங்க்யூ சுந்தர் சார், மனோபாலா சார். ஏன்னா தியேட்டர்ல வந்து அவர் வர அந்த ஒரு 20 minutes வந்து நான் ஸ்டாப் லாஃப்டர், நான் ஸ்டாப் கிளாப்ஸ் போயிட்டே இருக்கு. எனக்கு இல்லை எனக்கு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு பெரிய நடிகர் மனோபாலா சார். விஷால் சார் சொன்ன மாதிரி மனோபாலா சார் மட்டும் இல்லை, என் படங்களில் வந்து ஹியூமர்ல பெரும் பங்கு வகித்த இன்னும் சில ஆர்டிஸ்ட்லாம் அந்த படத்தில் இருந்தாங்க. நீங்கள் பார்ப்பீங்க, நெல்லை சிவா, செல்லத்துறை, இவங்களாம் வந்து எனக்கு அவ்வளோ அருமையான காமெடியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க.
நெல்லை சிவா வந்து நீங்க கிரியில பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வாய்ஸே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய காமெடி ஒர்க் ஆச்சு. எப்போ அக்கா தான் பேக்கரி வாங்கினியாம சொல்லுப்பா அப்படின்லாம் வாய்ஸ் அவர் தான் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு செல்லதுரை. அது போல ஏகப்பட்ட படம் என்னோட படங்கள் நடிச்சிருக்காரு. சாரி நெல்லை சிவா. அதே மாதிரி செல்லதுரை தமிழ்நாடு படத்துல சொல்லுவாரு, நீ சென்னைக்கு போய் தெருவா சுத்துற காலம் வரலாம் என்ன வரும். அந்த மாதிரி ஒரு மாபெரும் அற்புதமான நடிகர்கள். அவங்களாம் வந்து ஒரு பெரிய லைன் லைட்டுக்கு வராமே வந்து அவங்க மட்டும் தெரிஞ்சது வந்து ஒரு வருத்தமான விஷயம். அதே மாதிரி மனோகரா சார் இந்த 12 வருஷத்துக்கு எப்ப பார்த்தாலும் என்கிட்ட அவர் கேட்கிற கேள்வி, வேற எந்த படத்துல நடிச்சாலும் கூட என்கிட்ட அவர் கேட்கிற கேள்வி பார்த்தீங்கன்னா எப்படா மதகஜரதா வரும். ஏன்னா அவர் வந்து இந்த படம் வந்தா பெரிய நம்பிக்கை இருந்தார். அவர் வந்து ஒரு சோலோ காமெடினா டாப்புக்கு வந்து அவர் வருவாருங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு. எப்பவும் கேட்டே இருப்பாரு. பட் துரதிருஷ்டவசமா தமிழ்நாடு மக்களே வந்து அவர் பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அதை பார்த்து சந்தோஷப்பட அவர் இல்லை. அதுதான் ஒரு ஃபீலிங்கா இருக்கு. உண்மையாவே டைம் டிராவல் தான். மணிகண்டன் சார் ஆகட்டும், மனோகரா சார் ஆகட்டும், சிட்டி பாபு, செல்லதுரை, நெல்லை சிவா, இவங்களாம் திருப்பி பார்க்கும்போது ஒரு நாஸ்டாலஜிக் அந்த ஃபீலிங் தான் வருது. எனக்கே இருந்தாலும் அவங்களுக்கு என்னோட சல்யூட். Thank you. Next one, please. Watching MGR just to see these three on the same frame. ஆனா சும்மா சொல்ல நிஜமாவே இது வந்து விஷயம் தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், அந்த உட்காந்து 3 பேர் பேசுற டாபிக் பாத்தீங்களா, இவங்க 3 பேரோட ஒரிஜினல் கேரக்டர் இது. அவங்க 3 பேர் பேசிக்கிறது இப்படிதான் பேசிக்குவாங்க, நம்ம உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி படத்துல மட்டும் இல்லாம ரியல் லைஃப்லயும் ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்பெஷலி ஆர்யா சமயத்துல வந்து ஆர்யா விஷால் கூட பண்ண சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு நண்பன் இருந்தா போதும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா வந்து ஆர்யா நிறைய பண்ணாரு. ஸோ விஷால் தான் இல்ல இது நாங்க 3 பேர் வந்து ஒரு படம் இன்னொரு படம் நடிச்சோம். அதுல இவங்க அவங்க பேருனா கவர்ச்சி நடிகை ஷகிலா. நான் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரா வருவேன். வாசு என்ற வாசுதேவன் நடிக்கிறேன். அது ஐ திங்க் விஎஸ்ஓபி ராஜேஷ் படம். அதான் நான் சொல்றேன், நாங்க 3 பேர் சேர்ந்தோம்னா வந்து அவர் சொல்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா வந்து நாங்க சொல்லுவோம் டைலாக் அவருக்கு. சார் நாங்க இப்படி பேசிக்கிறோம். நாங்க இவன் ஜாமி வந்து ஒரு 250 படத்துல கெஸ்ட் அப்பியரன்ஸா பண்ண படத்துல ஒரு படம் இந்த படம். இல்ல அவன் வந்து யார் கூப்பிட்டாலும் வந்து நண்பன் வாடா ஒரு சீன் வந்து நடினா சைக்கிள் எடுத்துட்டு காமியே போயிடுவான், வந்து நடிச்சிடுவான், யோசிக்கவே மாட்டான். ஆக்சுவலா ஜெய்சங்கருக்கு அப்புறம் இல்ல மனோரமாக்கு அப்புறம் அதிகமா படங்கள் நடிக்க போற நடிகன் வந்து இவன் தான் நடிக்கிறேன், ஆர்யா. ஆக்சுவலா இந்த சீன் வந்து பர்டிகுலர் சீன் ஹைதராபாத்ல ஷூட் பண்ணோம். பண்ணி முதல் நாள் திடீர்னு பிளான் பண்ணோம், இந்த மாதிரி கெஸ்ட் ரோல் வந்தா நல்லா இருக்கும், ஹீரோ யாராச்சும் தான் நல்லா இருக்கணும்னு. இப்போ ஆர்யா பழக்கம் இல்லை. அப்போ அவன் விஷால்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி ஆர்யா இருந்தா நல்லா இருக்கும், எனக்கு பழக்கம் இல்லை, நீங்க ஒரு வார்த்தை பேசல. அவன் யாரு விட்டாலும் வருவான் சார், நீங்க கூப்பிட்டு வருவான். ஆனா அதே மாதிரி சச்ச ஒரு ஜெம் நான் சொன்னோன்னா இல்லை சார் நான் வரேன். என்னோட கடவுள் கொடுத்த ஒரு பொக்கிஷன் இது வந்து. அது அவர் சொன்ன மாதிரி வந்து இவர் ஒரு பொக்கிஷன் மாதிரி, இது ஒரு பொக்கிஷன் மாதிரி. ஆர்யா வந்து it's a blessing to have something like that in life. நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க சார்? சுந்தர் சார் ஓகே, thank you so much. Next இதான் ஃபைனலா? வயசெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, அது அஞ்சலி வச்சுட்டு இதெல்லாம் வேற என்ன? இல்ல இது நானே வந்து அப்ஜெக்ட் பண்றேன். சுந்தர் சி at the age of 56 ஜாலியான டைப், எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு மனுஷன் இன்னும் அப்படியே இருக்காப்ல. இல்ல ஃபேவரட் டைரக்டர். இல்ல இந்த மீன் நான் கடுமையா அப்செட் பண்றேன். ஏஜ் எல்லாம் கொஞ்சம் அதிகமா போட்டுருக்காங்க. இது 36 வந்து 56 ஆகிடுச்சு. லைன் போட்டு எடுத்துட்டோம்னா he is actually the most good looking directors in one of the 36 வந்து 56 ஆகிடுச்சு. டாக்டர் கிட்ட போறதை விட சுந்தர்சியோட படம் நடிச்சது இது மட்டும் எனக்கு பவர் வந்துச்சுன்னா எடிட் பண்ணிடுவேன். பரவாயில்ல சார், உங்க பவர் யூஸ் பண்ணி நான் மிஸ்யூஸ் பண்றோம். நல்ல வேளை குஷி இருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். சேம் அதேதான். இது வந்து ஏக மனதோட எல்லா ஆடியன்ஸும் எல்லாரும்
இதுல ஒருத்தர் இருக்காரு, இதுல பெரும் பங்கு பாத்தீங்கன்னா அங்க வெங்கட் இருக்காரு. அந்த காமெடி கவுண்டர்ல வந்து பெரும் பங்கு வந்து அவரோட இருக்கு. அது வார்த்தைகள் அது பெரிய பெரிய தூணா இருந்திருக்கு படத்துல. பெரிய விஷயம். வாழ்த்துக்கள் சார். நெக்ஸ்ட் இன்னொன்னு இருக்கா? ஓகே. சந்தானம் சார் அண்ட் மனோபாலா சார் இவங்களோட காம்பினேஷன் வந்து அகைன் ஒரு அசுர வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் அப்படி சொல்லியிருக்காங்க. இதுல எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா இந்த 5ல 3 வந்து என்னோடது காம்பினேஷன். இந்த படம் அது வந்து ஆம்பளை கலகலப்பு அண்ட் அஃப்கோர்ஸ் மதகஜராஜா. அவர் அது என்னன்னு தெரியல, அவங்க மனோபாலா பார்த்தாலே சந்தானத்துக்கும் வெங்கட்டுக்கும் குஷி ஆயிடுவாங்க. ஒரு படத்துல வந்து புகையிலிருந்து ஒரு புகை பாம்பு பிடிச்சிடும் ஆம்பளையில, பாம்பு பிடிச்சோம் அந்த புகையிலிருந்து வருவாரு. அதுக்கு ஒரு டைலாக் போட்டுப்பாரு, வழக்கமா பீடியில தான் புகை வருதுன்னா புகையிலிருந்து பீடி வருது. மனோபாலா சாரை பார்த்தாலே வந்து அவ்வளோ படிச்சு. இன்னொரு சந்தானம் வந்து ஒரு எழுதி வச்சிருப்பாரு. சந்தானத்துல ஒரு பழக்கம் இருக்கு. சந்தானம் வந்து அவரோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா அசாத்தியமான உழைப்பாளி. ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் எழுதி வச்சிருப்பாரு. இந்த ஆர்டிஸ்ட் நடிக்கும் கவுண்டர் போடுறதுக்கு மனோபாலா சாருக்கு ஒரு தனி புக்கே வச்சிருக்காரு. மனோபாலா சார் கவுண்டர் பண்றதுக்குன்னு. ஸோ ரொம்ப சந்தோஷம். என்னோட படம் அந்த லிஸ்ட்ல ஒரு 5ல 3ல இருக்கு. ஓகே. இந்த லாஸ்ட் வாட்ச் 2 படம் இருக்கு சார். ஆமாமா, அஞ்சலியோட 2 இருக்கு. அஞ்சலி போட்டோ வரல, ஆனா அஞ்சலி போட்டோ 2 இருக்கு. நான் போட்டுக்கலாம் சார். நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். இருந்து ஸ்டேஷன்ல இருந்தாப்லன்னா அதே மாதிரி சொல்லியிருப்பாப்ல நம்ம. இவர் வந்து I think I only introduced him in Timur. When he came, we wanted one different face. So இவர் வர வச்சோம். Vinayak. He's got something. Everyone will have some kind of magic. அழகா இருக்கணும் அப்படியெல்லாம் இல்லை. அந்த டேலண்ட் வந்து காட்டுறது ஒரு விதம் இருக்குல்ல. வந்தாலே ஜெயிலர் படத்துல வந்து கலக்கிட்டார்ல. His Sundar C Supremacy and his legacy will continue. Thank you. Very well said. ஆனா என்ன இதுல ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன, தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம கேரளாவிலையும் பெரிய வெற்றி நடை போட்டுருக்கு படம். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு சேட்டன்மா ரசிச்சிருக்காங்க படத்தை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். Thank you. So we'll come to the end. For the Sundar sir and Vishal sir, please stay back. நீங்க ரெண்டு பேரும் please you can take a seat so that for glorious speech. It's your time to give your thanks to the press, media, fans and the industry. இது மாட்டி முதல்ல இருந்து அழைக்கிறேன் வந்திருக்கும். எப்போ நான் வந்து எல்லா ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒன்லி மீடியா தான் என்னோட சீஃப் கெஸ்டாக இருப்பாங்க. அது போக படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ், ப்ரொடியூசர்ஸ் தவிர நாங்கள் என்ன பார்த்தோம் என்னோட சீஃப் கெஸ்ட் பிரதம விருந்தாளிகள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பத்திரிகை மீடியா சகோதரிகள் தான். ஸோ எல்லாருக்கும் பெரிய வணக்கம். எனக்கு தெரிஞ்சு நான் எந்த படத்துக்கு வந்து ஒரு சக்ஸஸ் மீட் வச்சதே கிடையாது. ஏன்னா படம் ஆனவர்கள் நல்லபடியாக ஓடினா நான் அடுத்த படத்துக்கு மூவ் ஆகி போயிருக்கேன். லாஸ்ட்டாக வந்து அரண்மனை 4 கூட என்ன கேட்டாங்க பண்ணல. பட் இந்த படம் அது எல்லாத்தையும் மீறி ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்கு. ஏன்னா இது வந்து மற்ற படங்களை விட ஒரு ஸ்பெஷல். ஒரு 13 வருஷம் கழிச்சு நிறைய பேர் இண்டஸ்ட்ரி நிறைய பேர் சொன்னாங்க 13 வருஷம் கழிச்சு இந்த படம் வருது என்ன பெரிய சாதிச்சு போகுதுன்ட்டு. ஆனால் வந்து மக்களுக்கு வந்து இந்த படத்து மேலே நம்பிக்கை இருந்துச்சு, ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த படத்தோட நாங்கள் அனௌன்ஸ் பண்ணோடனே அவங்க கொடுத்த ட்ரெமெண்டஸ் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா மைண்ட் ப்ளோயிங். இந்த நேரத்தில் அந்த படம் வெளிவர முக்கியமாக காரணமாக இருந்த சில பேருக்கு நான் நன்றி சொல்லணும். முக்கியமாக தயாரிப்பாளர் மனோஜ் சார் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் இத்தனை பிரச்சனைக்கு நடுவில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முழுமூச்சாக ஒர்க் பண்ண மனோஜ் சார். படத்தை பார்த்தோன்னே பிடிச்சி அதுக்கான முயற்சிகள் எடுத்த திருப்பூர் சுப்பிரமணியன் சார். அதுக்கப்புறம் இந்த படத்தை நாங்கள் வெளிக்கொண்டு வரணும்னா சில விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நாங்கள் கேட்ட உடனே ஒரு வார்த்தை பேசாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்த ஏசி சண்முகம் சார், என் தம்பி ஏசிஎஸ் அருண்குமார் அவர்கள், உறுதுணையாக இருந்த திரு மதன் அவர்கள், எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னோட மிகப்பெரிய நன்றி பார்த்தீங்கன்னா நான் அதான் தெய்வங்கள்னு சொல்கிற ரசிகர்கள்.
படம் ஆரம்பத்திலிருந்து அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு அவங்க கொடுத்த ஆதரவு, அதுக்கு சப்போர்ட்டாக துணை நின்ற மீடியா, சோஷியல் மீடியா, பத்திரிகை சகோதர சகோதரிகள், பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்ன வார்த்தையே இல்லாமல் தடுமாறேன். ஏன்னா ஒரு இந்த படம் ஜெயிக்கும்னு நம்பிக்கை இருந்துச்சு அதுக்கு. ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றி, இவ்வளோ பெரிய ஆதரவு, அதாவது என் கேரியரில் நான் சொல்கிறேன், என் படம் இல்லை மற்ற படங்களும் சேர்த்து இந்த மாதிரி வந்திருக்கான்னு தெரியல, 100க்கு 99.99% வந்து பார்த்தவங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து ரசித்து ரொம்ப பாராட்டி பேசும்போது எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. போன இன்டர்வியூ நான் கூட நான் சொல்லியிருந்தேன், எனக்கு திருப்பி கொடுக்க முடிஞ்சது வந்து என்னோட நன்றியும் சில சொட்டு கண்ணீர் தான். அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும், ஏன்னா அது வந்து கொஞ்சம் படம் ஷூட்டிங்லேயே வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. நான் நிறைய தடவை சொன்ன மாதிரி என் குருநார் மணிவண்ணன் சார், மனோகரா சார் எல்லாம் நிறைய நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மெயினாக நடித்த ஹீரோயின்ஸ் ரெண்டு பேரும் 13 வருஷம் கழிச்சும் இன்னும் அழகாக கிளாமரஸாக ரசிகர்களோட கனவு கண்ணியாக வளம் வர அளவுக்கு அருமையாக இருக்கிற அஞ்சலி அண்ட் வரு, ரெண்டு பேருக்கு தேங்க்ஸ். இது என்னன்னா, வரு வந்து லாஸ்ட் மினிட்ல தான் அந்த ஷூட்டிங் வந்தாங்க. ஆக்சுவலாக ஒரிஜினலாக வந்து வேற ஹீரோயின் நிற்க வேண்டிய கேரக்டர். நாங்களாம் ஷூட்டிங் காரைக்குடி போயிட்டோம். நாளைக்கு அந்த ஹீரோயின் வரணும். டியூ டு சம் ரீசன்ஸ் கொஞ்சம் டேட் இஷ்யூ ஆச்சு, ஒரு வாரம் தள்ளி வர மாதிரி. பட் எங்களால் வந்து அந்த ஒரு வாரம் எல்லாம் காம்பினேஷன் இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு ஐடியா கேட் பண்ணி வரு கேட்டோன்னா உடனே ஸ்போர்ட்டிவாக ஒத்துக்கிட்டு வரு வந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு வரு. அப்புறம் என்னோட லக்கி ஹீரோயின் அஞ்சலி, கலகலப்பு சூப்பர் ஹிட். அதுக்கப்புறம் மதகஜ ராஜா, 2 பிளாக் பஸ்ட் மூவிஸில் வந்து என்னோட ராசியான ஹீரோயினாக ஒர்க் பண்ண அஞ்சலி. எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்ஸ் ஒரு ஒர்க்கிங் ஜோன் வந்து அஞ்சலிக்கு வருது. ஏன்னா ஒரு டைரக்டரா நம்ம சொல்றதை நம்பி ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணும்போது அது ஹீரோக்கள் கூட எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்துருக்கு. கார்த்திக் சார், விஷால், இவங்கெல்லாம் வந்து முழு மூச்சா வந்து நம்பி இறங்குவாங்க. ஓகே, அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம என்ன சொன்னாலும் வந்து ஒத்துக்கிட்டு இறங்குவாங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் தான் அவங்க பெரிய பூஸ்டர். அந்த கான்ஃபிடென்ட்லேயே வந்து நம்ம கொஞ்சம் பயம் வரும். ஐயோ இவ்வளோ நம்பி நம்மளை பண்றாங்களே, நம்ம அவங்களுக்கு கரெக்டாக ரிசல்ட் கொடுத்துருமே அந்த பயம் ஒன்று வரும். அப்படி இல்லாமல் ஒரு டைரக்டரோட ப்ரொஃபஷனில் தலையிட்டாங்க வைங்களேன், ஓகே நீங்கள் சொல்றீங்க நான் செய்யறேன்ட்டு நம்ம பொறுப்பை வந்து ஷேர் ஆயிடுது. வேற அந்த டைரக்டர் நம்பி நீ ஓகே சார் நம்பி வரோம், நீ நல்லபடியாக பண்ணும் போது எங்களோட பொறுப்பு அதிகமாக கூடியிருது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அஞ்சலி, சில ஹீரோயின்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொன்னாலும் நம்பி ஒரு படத்தை ஆத்திர குதிக்க சொன்னால் குதிச்சுட்டாங்க உண்மையாவே. அந்த மாதிரி ஒரு நம்பி இறங்குற ஹீரோயின், வெறும் அழகு மட்டும் இல்லாமல் திறமை இருக்கிறதுனால தான் இவ்வளோ நாள். ஏன்னா அவங்க வந்து சின்ன பொண்ணா நான் வந்து 1 வாரம் கூட ஒர்க் பண்ணேன். லாங் ஆகும் என் வயசை சொல்லி என்ன டேமேஜ் சொன்ன மாதிரி அது இந்த வருஷத்தை நான் சொல்லலை. அப்போ ஆரம்பிச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து டாப் ஹீரோயின் இருக்கிறாங்க. கங்க்ராட்ஸ் அஞ்சலி, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த கோஆபரேஷன் யூ கிவன் டு திஸ் மூவி. தேங்க்யூ. அப்புறம் சந்தானம் நான் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ரிலேஷன்ஸ் எக்கச்சக்கம். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன போன இன்டர்வியூ கலகலப்பு ஒரு 5 நாள் தான் பண்ணாரு. டிஆர்எஸ் எனக்கு ஒரு 6 days. பட் இந்த படம் வந்து படம் ஃபுல்லாக எக்ஸப்ட் 5 சாங்கை தவிர படம் ஃபுல்லாக விஷாலோட ஒரு ட்ராவல் பண்ணாரு. அது ஒரு ரிசல்ட்டுக்கு வந்து சூப்பராக வந்திருக்கு. சந்தானம் அண்ட் சோனு சூட். இன்ஃபேக்ட் வந்து சின்ன இந்த இடத்துல மெட்ராஸ் ஷூட்டிங் வந்து தலைவர்கள் வரும்போது ஐ ஹேவ் டு தேங்க் அதர் ஒன் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் மிஸ்டர் கிரண், மனோகர் சாரோட தைரிய பத்திரம் அவரு. இங்கேருந்து ஒரு 2 நாள் ஷூட்டிங் நாங்கள் போய் இங்கே பார்த்தீங்கன்னா கேப் விட்டு பார்த்தா ஷூட்டிங் என்னால் ஒரு கோவிலே முடிக்க முடியல. மனோகர் சார்கிட்ட போய் சொல்லி ஒரு 2 நாள் தான் சார் ஷூட்டிங் ஹைதராபாத்தில். அங்கே போய் உட்காந்து ஒரு கண்டினியூஸாக 30 நாள் 35 நாள் வந்து படத்தை நாங்கள் முடிச்சுட்டு வந்தோம். கிரண் சார் இங்கே எவ்வளோ நாள் சார் ஷூட்டிங் 2 நாள் சொல்லிட்டு படத்தை முடிச்சுட்டு வந்தோம். ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் தேங்க்ஸ் டு கிரண் சார். அதுக்கப்புறம் என்னோட பில்லராக கூட சப்போர்ட் பண்ண வெங்கட், அப்புறம் சூப்பராக பண்ண ரிச்சர்ட், ஸ்ரீகாந்த், அப்புறம் எப்பவுமே என்னோட சுந்தர் சிங் தான் பக்கத்துலேயே தேரலாம், பிச்சு, என்னோட க்ரஷர் கிஷர் எல்லாத்தையும் தாங்கிக்கிற என்னுடைய நண்பர், ஆர்ட் டைரக்டர், அப்புறம் ப்ரொடக்ஷன் சீஃப் பாலகோபி சார், அப்புறம் என்னோட மிஸ்டர் மணி, எல்லாருக்கும் இந்த நேரத்தில் தேங்க்ஸ். அப்புறம் இப்போ 13 வருஷம் கழிச்சும் அந்த சாங்கை கேட்கும்போது நிறைய பேர் சொல்றாங்க படத்தை பார்க்கும்போது படம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு. ஆனால் சாங் கேட்கும்போது ஆர்ஆர் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஆக்சுவலாக காமெடிக்கு வந்து ஆர்ஆர் ரொம்ப முக்கியம்.
காமெடியாக இருக்கட்டும், அது ஹீரோயிசம் வரும்போது அது ஆர்ஆர் தூக்குறதா இருக்கட்டும், வெறும் பாட்டு மட்டும் இல்லை, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்ஆர் என் படங்களை நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில். தேங்க்ஸ் டு விஜய் சார். ஒரு சாதாரண சீன்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஆர் அவ்வளோ எலிவேஷனு, அதே மாதிரி சாங்ஸ் ஆகட்டும். என் வாழ்க்கையில் நான் அதிகமாக உட்காந்த சாங் இந்த படத்தில் தான். கிட்டத்தட்ட கம்போஸர் 5-6 நாள் அவர் கூட டார்ச்சர் பண்ணணும், ஏன்னா ஏதாவது வித்தியாசமாக வார்த்தை வரணும்ட்டு. அந்த பாட்டு எப்படியோ லீக் தங்க வெளியில் வந்தால் கூட அது பெரிய அப்போ வரவேற்பா பெருசாக ரீச் ஆகல ஆடியன்ஸுக்கு. எனக்கு பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு. இந்த பாட்டு பெரிய லெவலில் ஹிட் ஆகணுமே, என்னடா ஹிட் ஆகல அப்படின்னு நான் ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன். ஒரு நம்ம ஜட்ஜ்மெண்ட் தப்பாகி போச்சா, விஜய் அண்ணே அவ்வளோ டார்ச்சர் பண்ணி இந்த பாட்டை வாங்கணுமே, ஏன் அதுக்கு அவ்வளோ ரிசப்ஷன் அவ்வளோ ரீச் ஆகலன்னு நினச்சேன். ஆனால் என்னோட குறையெல்லாம் தீர்ந்துருச்சு. இந்த படத்தில் தொப்பைக்கு தொப்பைன்னு ஒரு சாங்கு. ஆக்சுவலாக அந்த சாங்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமான தமிழ் வார்த்தைகள். திரு வானமாமலை அவர் வந்து பழைய நாட்டுப்புற பாடலாம் புக்கு வச்சிருந்தார். அதுலேருந்து எடுத்த வார்த்தைகள்லாம் அத்தனையுமே நானும் விஜயம் உட்காந்து கோத்து அது பண்ணணும். கிட்டத்தட்ட என் லைஃப்பில் ஒரு வாரம் நாங்கள் வந்து கம்போசிங் மட்டும் உட்காந்தோம். இப்போ அந்த பாட்டோட வைப்பு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. என்ன ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு விஜய், தேங்க்யூ விஜய். அதே மாதிரி சிக்கு புக்கு ரயில் வண்டி, அந்த சிக்கு புக்கு ரயில் வண்டி அந்த கதையை பார்த்தீங்கன்னா வித்தியாசமான கதை. நானும் விஜயும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். பக்கத்துல கூட அவர் இன்ஜினியர் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு சாங் கேட்டுச்சு. என்ன விஜய் நல்லா இருக்கே சாங். இல்லை சார் வேற படத்துக்கு போட்டேன், அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. ஐயோ நல்லா இருக்கிறத ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணி பார்த்தா சாங் சூப்பராக இருந்துச்சு. விஜய் என்ன இப்படி ஒரு அருமையான சாங் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அப்படி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி தான் அந்த பாட்டு. இப்போ வந்து எல்லா திருவிழாவையும் அந்த பாட்டு ஒழிக்காத இடமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஜய் ஆண்டனியோட இது. அப்புறம் ஜெர்மனி ப்ரொடக்ஷன்ஸ் இப்படியெல்லாம் ப்ரொடக்ஷன் அமையறதுக்கு உண்மையாக டிலே ஆச்சுங்கிறது வேற விஷயம். பட் ப்ரொடக்ஷனில் வந்து அந்த படம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கு இது வேணுமா, இது தேவையா, செலவு கம்மி பண்ணுங்க, அந்த ஆர்டிஸ்ட் எதுக்கு, கதை இப்படி இருக்கா, சீன் இப்படி இருக்கா, ஒரு வார்த்தை கேட்கல. மெயின் மக்கள்ங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் சைடில் வந்து அது அப்படி ஒரு நான் கேட்டதெல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் பேனர். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா அன்பார்ச்சுனேட்லி சின்ன ஒரு கேப் வந்துச்சு. கேப்புக்கு அப்புறம் தேர் கம்மிங் பேக். இந்த படம் மறுபடியும் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸோட கொடியை பார்க்க வைக்கணும்னு நம்புறேன். மனோர் சார் ரிக்வெஸ்ட், யூ ஹேவ் டு டு லாட் ஆஃப் மூவிஸ் சார். கம்மிங் பேக். இந்த கம்மிங் பேக் இல்லை, ஒரு சின்ன நீங்க ஒரு கேப் எடுத்துட்டீங்க அவ்வளோதான். ஏன்னா உங்களை மாதிரி பெரிய மேன் வரும்போது எவ்வளவோ டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து ஒர்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நிறைய நல்ல படங்கள் வரும். சினிமாவை தெரிஞ்சு சினிமாவை ரசித்து சினிமா பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ எனவே நான் விஷால் சர்வா வில் பி ஸோ ஹாப்பி. ஐ திங்க் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸோட மறுபடியும் ஒரு என்ட்ரி பெரிய லெவலில் வர்றதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக மதகதா இருக்குன்னு நம்புகிறேன். எல்லாத்துக்கும் அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், என் தம்பி இந்த மனுஷன் பட்ட கஷ்டத்துக்கு வந்து வெளியில சொல்லாத எவ்வளோ விஷயம் இருக்கு. இவரு வாழ போனா பேசுவான், ஆனா உண்மையா சொல்லணும், இவன் பட்ட கஷ்டம் அவ்வளவு கொஞ்சம் லட்சம் கிடையாது. எனக்கு ஒரு நாள் வந்து வெளியில யாரையும் சொல்லாத தகவல், இவர் டிரைவர் ஃபோன் பண்றாரு, சார் மயங்கி வந்துட்டார் கார்ல. அவசரமா போய் பார்த்தா அந்த 6 அடி உருவம் கார்ல மயங்கி கிடக்குது. அவ்வளோலாம் காரணம் விட்டுருவோம். அந்த மாதிரி பல கஷ்டங்கள். அதே மாதிரி அந்த படம் பண்ணும்போது அந்த உடம்பு வத்திக்கிற ஒரு பட்ட கஷ்டம்லாம் இப்போ இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. விஷால் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் இது வந்து நம்ம உண்மையா உழைச்சி சின்சியரா நம்மளோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டா கண்டிப்பா ஆண்டவன் மக்கள் நம்ம கைவிட மாட்டாங்கிறதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய உதாரணம். இது வந்து மேக்சிமம் இந்த படத்தோட வெற்றியோட சந்தோஷம் விஷாலோட சின்சியாரிட்டிக்கு, விஷாலோட உழைப்புக்கு நான் வந்து சத்தியமா சொல்றேன். தேங்க் காட். ஏன்னா இந்த படத்தோட வெற்றி வந்து விஷால் மார்க்கெட் ஆக்சுவலி நல்லா இருக்கு, அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த வெற்றி என் தம்பிக்கு ஒரு பெரிய மருந்தா அமைஞ்சிருக்கு. ஐ எம் சோ ஹாப்பி. 15 நாளைக்கு முன்னாடி நாங்க பட்ட வேலை எங்களுக்கு தான் தெரியும். என்னென்னமோ சொன்னாங்க. ஐ நோ விஷாலோட இதுக்கு வந்து 2 நாள் கம்பேக் ஆகிட்டு அதே மாதிரி வந்து நீ வந்து நிற்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. மதகஜராஜோட வெற்றியோட சந்தோஷம் எல்லாம் என் தம்பிக்கு போய் சேரணும்னு நான் ஆசைப்படுறேன். அண்ட் எல்லாத்தோட முக்கியமாக என் தெய்வங்களாகிய ரசிகர்கள் மக்கள் மிகப்பெரிய நன்றி. கூட்டமாக படத்தை பார்த்து நான் தேட்டர்லேருந்து பார்க்கும்போது அவ்வளோ கூட்டம் கீழே உட்காரும்போது நான் என்ன நாங்கள்லாம் உங்களுக்கு கைமாறு பண்ணுறோன்ட்டு தோணும்.
அவங்க எங்களை நாங்கள் சோறு ஒவ்வொரு சோறும் வந்து அவங்க போட்ட என்ன சொல்லலாம், இப்போ எங்கள் உழைப்பு போட்ட கருணையிலே சொல்லலாம், அப்படி வச்சுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அந்த தருணத்தில் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். யாராச்சும் விட்டு போயிருந்தா மன்னிச்சுக்கோங்க. எல்லா தேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. இது வந்து ஒரு சக்ஸஸ் மீட்டிங் இல்லை, இது வந்து நன்றி மீட்டிங் இது. ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. உங்களோட சப்போர்ட் என்னைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி நன்றி நன்றி. விஷால் சார் ப்ளீஸ். எல்லோருக்கும் என்ன சார் மறுபடி யூடியூப்ல வைரல் வீடியோ வந்துருமா? கேக்குது. கொடுக்க மாட்டோம், கொடுக்க மாட்டோம். ஜோக்ஸ் அப்பார். இந்த ஒரு பொதுவாக ஒரு எர்த் பைக் நடந்தா ஒரு நாள் ஒரு நியூஸ் வரும், பேப்பரில் வந்து ஒரு துண்டு நியூஸோ ஒரு நியூஸ் வரும், அடுத்த நாள் மறந்துடுவாங்க. ஆனால் விஷாலோட நடுக்கம் வந்து வேர்ல்டு வைடு ரீச் ஆகி உங்களால் வந்து எனக்கு வேர்ல்டு வைடு வந்து எனக்கு வந்து விஷால் நல்லா இருக்கணும், விஷால் மறுபடியும் வந்துடணும், விஷால் எழுத்துக்கு என்ன பிரச்சனை, விஷால் இப்படி பார்த்ததே கிடையாது, விஷால் மறுபடி we should come back அப்படின்னு வேர்ல்டு வைட், ஐம் நாட் ஜோக்கிங், வேர்ல்டு வைட் சர்ஜன்ஸ், ஜட்ஜஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ், கேனடாவிலேருந்து சம்பந்தமே இல்லாமல், யூஎஸ்லேருந்து சம்பந்தமே இல்லாமல் சினிமா பார்க்காத ஒரு கூட்டம் என்னாச்சு விஷாலுக்கு, விஷாலோட ஹெல்த், ஹீ ஷுட் கம் பேக் இப்படி பார்த்ததே கிடையாது. நிறைய பேர் கண்ணீர் விட்டுருக்காங்க. they have cried for me. அந்த ஒரு நிகழ்ச்சியில் நான் இருக்கும்போது அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நான் உணர்ந்தேன். ஒரு விஷயம், எத்தனை பேர் என்னை நேசிக்கிறாங்க, நேசிக்காதவங்க என்னை நேசிக்க ஆரம்பிச்சாங்க, பிடிக்காதவங்க என்னை பிடிக்க ஆரம்பிச்சாங்க, நடிக்காதவங்க எனக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுத்தாங்க, பொதுமக்கள் வந்து சம்பந்தமே இல்லாமல் வந்து ஒரு கோயில் வாசல்ல பூக்காரி அம்மா கேட்டுச்சு, தம்பி உடல்நிலை நல்லா இருக்காங்க, நல்லா இருக்குமா. ரோட்ல இருக்கிற ஒரு அம்மா, பொதுவாக வந்து என் கையில் காசு இருந்தால் நான் கொடுத்துருவேன். ரோட்ல போகிற ஒரு அம்மா, அதாவது ரோட்டுக்கு அந்த ப்ளூ ட்ரெஸ் போட்டு இருக்கிற அம்மா வந்து, தம்பி என்னப்பா ஆச்சு உனக்கு, இந்த மாதிரி கண் கலங்கிட்டேன். இது வந்து உண்மையிலே நான் வீடு வீடாக போய் கேட்டிருந்தா என்ன பிடிக்குதான்னு கேட்டிருந்தா கூட ஒரு இட்ஸ் நாட் பாசிபிள். 40 வருஷம் ஆனால் கூட இட்ஸ் நாட் பாசிபிள். ஆனால் உலகம் முழுக்க எல்லாரும் வந்து விஷால் நல்லா திரும்ப வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பாருங்க. எனக்கு அதான் என் அண்ணன், நான் எப்பவுமே உரிமையோட சொல்றது, என் டார்லிங் குஷோட புருஷன், என் அண்ணன் சுந்தர் சார்லேருந்து ஆர்யா, அவன் வந்து ஐ டோன்ட் நோ, ஐ வாஸ் இன் டியர்ஸ். எல்லாருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க, இப்படி ஒரு நண்பர் கிடைக்கிறது வந்து ஒரு பாக்கியம். நான் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கேன், அவனை வந்து ஒரு நண்பனாக கிடைச்சது. வாசுகிக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். உண்மையிலே சொல்கிறேன், அந்த ஃபங்க்ஷன் வந்து டாக்டர்ஸ் told me not to go for the function. They told me, you are trembling, you have severe fever, it's more than 103, you are trembling. நான் ஒரே ஒரு விஷயம், எனக்கு வேஷ்டி சட்டை மட்டும் கட்டி கொடுங்க. நீ கேட்க மாட்டேன், சொன்னால் கேட்க மாட்டேன். நான் கண்ணாடி முன்னாடி போனேன், என் கண்ணாடி முன்னாடி ஒருத்தர் தெரிஞ்சார், சுந்தர் சி. 12 வருஷம் நாங்கள் 2 பேரும் வந்து ஒவ்வொரு வருஷம் பேசிப்போம், இந்த வருஷம் இந்த படம் வந்தால் சூப்பராக இருக்கும் ஜி, என்ன பண்ணுறது சார், இப்போ பரவாயில்ல அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். 12 வருஷம் வந்து நான் எனக்கு ஊக்கம் கொடுத்தாரு. நான் when I felt bad because I gave my heart and soul. ஒரு நடிகன் வந்து விஜய் ஆண்டனி தெரியும், ஒவ்வொரு படத்துக்கு நாங்கள் எவ்வளோ உழைப்பு கொடுக்குறோம். சண்டைக்கோழிக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம் மதகஜ ராஜா. ஒவ்வொரு வருஷம் எனக்கு ஊக்கம் கொடுப்பாரு. கவலைப்படாதீங்க ஜி, எப்போ வந்தாலும் ஜெயிக்கும். ஆனால் உண்மையிலே
இந்தியன் ஃபிலிம் ஹிஸ்ட்ரியில் 12 வருஷம் கழிச்சு ஒரு படம் வந்து மெகா பிளாக் பஸ்டர் ஆனது இந்த படம் தான். இது நான் பதிவு பண்ணிக்கிறேன். It should go in the book of records. ஏன்னா 4-5 வருஷம் ரிலீஸ் ஆகாத படங்களே வந்து they trash it. ஜனங்க வரமாட்டாங்க. It is unbelievable. 12 years கழிச்சு எல்லாரும் it's God, by God's grace we are all looking the same, I think. 12 வருஷம் கழிச்சு ஜனங்க வந்து தியேட்டருக்கு இப்படி கோலாகலமா ஒரு கடவுள் சொல்லியிருக்காரு, இரு பொறு மற்ற படங்கள் பண்ணிட்டு போ, சுந்தரம் நீயும் வேற படங்கள் பண்ணிட்டு போ, வரும் நான் ஒரு தேதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேதி கொடுத்தாரு. 9 நாள் லீவ் வச்சு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். நான் கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம உழைக்கிறோம், திடீர்னு சில நேரத்தில் அந்த படம் வரலன்னா ஒரு ஆதங்கம் இருக்கும் எல்லா நடிகர்களுக்கும். பட் ஐ எம் ரியலி ஹாப்பி டுடே. எனக்கு வந்து எத்தனை பேர் என்னை நேசிக்கிறாங்க, எத்தனை பேர் எனக்காக வந்து வேண்டிக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து என்னை லவ் பண்ணுறாங்க. இட் இஸ் பிளெஸிங். இட் இஸ் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். உண்மையிலே நான் அதான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு ஸ்கூலில் படிக்கும் போது டீச்சர் ஏதாவது திட்டினா வந்து அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுவாங்க. டீச்சர் கிட்ட ஏதாவது பாடம் சரியாக புரியலன்னா டவுட்டு கேட்போம். அதே மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோன்னா அந்த பொண்ணை எப்படி என்ன லவ் லெட்டர் எழுதுனோன்னு ஃப்ரெண்டு கிட்ட டவுட்டு கேட்போம். அதே மாதிரி தயவு செஞ்சு இனிமே ஏதாவது நடிகர்களோ நடிகைகளோ அவங்க வாழ்க்கையை பற்றி ப்ரொடியூசர்ஸோ டைரக்டர்ஸோ இந்த சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்த ஏதோ ஒரு விஷயம் இருந்தால் தயவு செஞ்சு ஒரு ஃபோன் கால் தான். ஐ எம் ஜஸ்ட் ஒன் ஃபோன் கால் அவே. இல்லைன்னா என் மேனேஜர் இருக்காப்ல, இல்லை எப்படி ஐம் அவைலபிள். ஒரு டவுட் இருந்தால் கேட்டு நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கலாம். உங்கள் கற்பனைகள் தான் இயக்குநர்கள் கொடுத்துருங்க. இயக்குநர்கள் தான் அந்த கிரியேட்டிவிட்டி வேணும். உங்கள் கிரியேட்டிவிட்டி வந்து நீங்கள் உங்களோட வச்சுக்கோங்க. விஷாலுக்கு வந்து போதைக்கு அடிமை ஐட்டத்தில் நரம்பு தடுச்சு அப்புறம் ஒரு டாக்டர் வேற ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த டாக்டரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அந்த டாக்டர் பேட்டி கொடுத்துருக்காரு. ஆனால் எல்லாரும் வந்து பயங்கரமான ஒரு கற்பனை உலகத்துக்கு கொண்டு போய் அதில் ஒரு பாசிட்டிவிட்டி என்னன்னா எனக்கு காட்டி கொடுத்தது ஒரு விஷயம், how many people love me. So I really thank those people even though they wrote whatever they wanted. I'll start with சுந்தர்சி சாரோட நான் ஏன் படம் பண்ணுறேன்னா, எனக்கு ஹாஸ்பிட்டலோ இல்லை டாக்டர் கிட்ட போகிறது பயம். சுந்தர்சி சார் படம் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து குணமாயிடும். ஹெல்த்து சூப்பராக இருக்கும், மென்டல் ஹெல்த்து சூப்பராக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆம்பளை ஆகட்டும் மதகஜராஜ் ஆகட்டும் அந்த 60 நாள் 80 நாள் வந்து நான் என் உடம்பு உடல்நிலை மைண்ட் பாடி ஹார்ட் சோல் எல்லாமே நான் ஒப்படைச்சிடுவேன் அவர்கிட்ட. ஏன்னா இட்ஸ் சம்திங், இட்ஸ் லைக் மெடிசன். இவர் படம் பண்ணுறது ஒரு டைரக்டர் வந்து 30 வருஷமா வந்து நீடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. தயவு செஞ்சு ஒரு வாட்டி அவர் கைப்பற்ற, இது சாதாரண விஷயம் இல்லை. இப்பெல்லாம் வந்து ஒரு படம் 2 படம் பண்ணிக்கிட்டே காணாம போயிடுறாங்க. நிறைய பெரிய இயக்குநர்கள் இன்னைக்கு இல்லை, இயக்குநர்களே இல்லை. இயக்குநர்கள் நடிகர்கள் ஆயிட்டாங்க. இப்போ நடிகர்கள் வந்து இயக்குனர் ஆகிட்டோம். இதான் சினாரியோ. சுந்தர் சாருக்கு வந்து நான் 12 மணிக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு ஷூட்டிங் சொன்னா கூட நான் வந்து சுந்தர் சாரோட ஐ ஜஸ்ட் லவ் ஹிம் அன்கண்டிஷனலி. ஐ லவ் த ஃபேமிலி அன்கண்டிஷனலி. எனக்கு நாளைக்கு வந்து அந்த சிச்சுவேஷன் வராது. எனக்கு சோறு போடுங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்கள் வீட்டில் போய் குஷ் வந்து உட்காந்து தோசை சுட்டு எனக்கு தோசை போடும். எனக்கு அந்த மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அந்த ஒரு வகையில் வந்து உரிமை எடுத்து நான் சொல்கிறேன், I have someone in my life as a pillar to fall on always in my life. Sundar sir வந்து I have no words. That is again, you know, a book is judged by its cover ன்னு சொல்லுவாங்க.
if you are covered by good friends, your character is shown and சொல்லுவாங்க. So I'm covered by good friends. Manohar Prasad sir, I would he's family actually to me. He's actually family to me. Amma and his mother are very good friends, and he's like from long time he's family. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் முகத்தில் அந்த சிரிப்பு பார்க்குறது. ரொம்ப நாள் ஆச்சு அவர் முகத்தில் சிரிப்பு பார்த்து. இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் 12 இயர்ஸ் கழிச்சு ஒரு பிளாக் பஸ்டரு தேவி தியேட்டரில் வந்து 4 தியேட்டரு 8000 பேர் பார்த்துருக்காங்க ஒரே நாள். சான்ஸே இல்லை. இதெல்லாம் வந்து நான் உண்மையிலே பெரிய விஷயம். அந்த இன்னைக்கு வந்து ரிப்போர்ட் வரதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஸோ ஐ தேங்க் மனோகர் பிரசாத் சார். அதான் அவங்க சொன்ன மாதிரி தயவு செஞ்சு வாங்க சார், ப்ளீஸ் கம் பேக் டு த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இன் ஃபுல் ஸ்ட்ரென்த். வி நீட் ப்ரொடியூசர்ஸ் லைக் யூ. ப்ரொடியூசர்ஸே இல்லை சார், உண்மையிலே சொல்கிறேன். பயமாக இருக்குது, எந்த ப்ரொடியூசர் டேட்டு கொடுக்குறது பயமாக இருக்குது. ஏன்னா ஜிஎஸ்டி கட்ட மாட்டேங்கிறாங்க, டிடிஎஸ் கட்ட மாட்டேங்கிறாங்க, சம்பளம் பாக்கி வைக்கிறாங்க, நம்மளை வந்து திடீர்னு ப்ரமோஷன் பண்ண வைக்கிறாங்க. அது விஜய் ஆண்டனிக்கே தெரியும். விஜய் ஆண்டனியும் நான் நிறைய அனுபவிச்சிருக்கோம். ஸோ உங்களை மாதிரி நல்ல தயாரிப்பாளர்கள் இருந்தால் எங்களை மாதிரி நடிகர்கள் உயிர் கொடுத்து வேலை செய்யறதுக்கு நாங்கள் ரெடி. ஸோ வி வாண்ட் சென்னை ஃபிலிம் சர்க்கியூட் டு கம் பேக் ஆன் ட்ராக். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட். என்னோட இசை குருநாதர் விஜய் ஆண்டனிக்கு வந்து ராஜாவுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். அதான் நான் சொன்ன மாதிரி நிறைய ரிஸ்க் எடுத்திருக்காப்புல. இந்த மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து என்னை பாட வச்சு, அதுவும் வந்து கர்நாடிக் சிங்கிங் வந்து அதெல்லாம் வந்து பாட வச்சு, நாளைக்கு வந்து என்னை கான்சர்ட்ல வேற கூப்பிட்டு பாட வைக்க போறீங்க 40,000 பேர் மத்தியில். அதெல்லாம் எப்படிதான் உங்களுக்கு மனசு வருதுன்னு எனக்கு தெரியல. எந்த தைரியத்தில் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கே புரியல. நாளைக்கு ஜாக்கெட் போடணும், நாளைக்கு வந்து பயங்கர ஷைனி ஜாக்கெட். யோ நான் என்ன மைக்கேல் ஜாக்சனா இல்லை என்ன? நீ வேற ராஜா என்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து கூப்பிட்டாப்புல ஒரு 2 வரி பாடுங்க, நான் ஃபுல் பாட்டு பாடுறேன். ஏன்னா அந்த பாட்டு வந்து இட்ஸ் பிகம் அ ரேஜ். இட்ஸ் பிகம் அ ரேஜ். இட்ஸ் அன்பிலீவபிள் ரெஸ்பான்ஸ் ஃபார் த திங். ஐ எம் ஸோ ஹாப்பி. அதான் யாரோ சொன்னாங்க, ராஜா சொன்னாப்புல நாளைக்கு ஏஆர் மனுஷன் கூப்பிட்டாருன்னா அது அவர் ரிஸ்க்கு. நாளைக்கு வந்து அடுத்த கான்செப்ட் ஒன்று, இந்த மாமியார் கேரக்டர் மேடம் இருக்காங்க, அவங்களோட ப்ரெசன்ஸ் ஒரு அங்கிட்ட ஒருத்தர் ஃபைட் கூட வந்து ஜாலியாக இருந்ததுக்கு. அண்ட் த கேர்ள்ஸ், மை லவ்லி ஃப்ரெண்ட், என் ஃப்ரெண்டு, இத்தனை வருஷம் ஃப்ரெண்டு அப்படியே இருக்கா, ஃப்ரோசன் ஃப்ரிட்ஜில் தான் பார்க்கலான்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு படம் தான் நான் பண்ணியிருக்கேன். பட் whenever we meet, ஏதோ ஒரு காலேஜ்லேருந்து சேர்ந்து படித்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி நாங்கள் பழகுவோம். It's so nice to see her today. She's the same. She's doing so well in Telugu. இந்த படம் தெலுங்கு Jan 31st வந்து தெலுங்கும் ஹிந்தியில் வரப்போகுது. 31st சார். So we are looking forward for that. ஏன்னா அவங்களுக்கு பெரிய மார்க்கெட் இருக்குது தெலுங்குல. ஸோ தெலுங்குல வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அது அந்த வகையில் சொல்லுவேன். எனக்கு என் வாழ்க்கையில் வந்து நான் நிறைய முறை நிறைய பிரச்சனைகள் சந்திருக்கேன், நான் நிறைய தடைகள் சந்திச்சிருக்கேன். ஆனால் நான் எப்பவுமே அழுது கிடையாது. நான் கண்ணாடி கிட்ட பேசுகிற பழக்கம் உண்டு. இதுவும் தாண்டி போயிடலாம், இது போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை விஷால் அப்படின்னு விஷால்கிட்டே பேசி இருப்பாங்க. நான் கண்ணாடி கிட்ட பேசுகிற பழக்கம் பயங்கரம். இல்லை நானே புலம்பிட்டு இருப்பேன், எல்லாரும் யோசிப்பாங்க என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னு. நான் எனக்கே சொல்லிட்டு இருப்பேன், ஏதோ ஒரு தடையோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால், மிகப்பெரிய பிரச்சனை வந்தால் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாத. நான் அழுதே கிடையாது. நான் கடைசியாக அழுது கண் கலங்குறது வந்து ஹனுமான் படத்தில் வருவோட ஒரு தேங்காய் ஃபைட்டு ஒன்று இருக்கு. அந்த கிளாப்ஸ் வந்து ஒரு வீடியோ அனுப்பிச்சாங்க. நான் அன்னைக்கு கண் கலங்கினேன் வருக்காக. நான் வரும் எவ்வளோ ஒரு ஆர்டிஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒன்லி 20% மேக் இட், 80% ஆர் ட்ரைங் டு மேக் இட். ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்காங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ என்னை விட அழகா டேலண்டடா
சூப்பராக ஆளுங்க இருக்காங்க. பாண்டி பஜார்லேருந்து நீங்கள் டி நகர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி செல்லமையிலேருந்து கடவுள் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி. we are all God's children. அந்த வகையில் வரும் வந்து ஏங்கின நாளே கிடையாது. நான் பார்த்துருக்கேன். she always wanted to become an actress. இன்னைக்கு வந்து such a busy actress in Telugu. அண்ட் அந்த ஹனுமான்ல ஒரு ஃபைட்டில் வந்து அந்த ஆடியன்ஸ் ரியாக்ஷன் வந்து வரும்போது நான் நீ தான் கண்கலங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது வருவுக்காக. ஐ ஆம் ஸோ ஹாப்பி ஃபார் வரு, போத் ஹர் ப்ரொஃபஷனல் லைஃப் அண்ட் ஹர் பர்சனல் லைஃப். ஐம் ஹாப்பி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஃபார் நான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். ஐ ஸ்போக் டு அவங்க அம்மா வந்து என்னோட அம்மா மாதிரி. ஷீ ட்ரீட்ஸ் மீ லைக் அ சன். அண்ட் உங்களெல்லாம் நான் மீடியா நான் சொல்லவே மாட்டேன். நான் என்றைக்குமே வந்து these are my friends for 19 years. உண்மையான ஜேர்னலிஸ்ட். இன்னைக்கு வந்து ஜேர்னலிசம் வந்து மாறிடுச்சு. மாஸ்காம் எல்லாம் படித்து இன்டர்ன்ஷிப் எல்லாம் பண்ணி ஒரு ஜேர்னலிஸ்டாக வரணும் அப்படின்லாம் இல்லை. சும்மா ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனு, ஒரு மைக்கு, அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட். யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ போட்டுறாங்க. ஏன்னா யூடியூப்பில் காசு வருது வீடியோ போட்டால். அதுவும் நெகட்டிவாக போட்டால் இன்னும் காசு வருது. ஸோ விஷால் வந்து ஒரு 10 குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டான் அப்படின்னா வராது. விஷால் வந்து இந்த பொண்ணோட வந்து கிறிஸ்மஸ் டைமில் ஒரு வீடியோ போட்டோம். அது அவ்வளோ வைரல் ஆயிடுச்சு. விஷாலோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கொரியனா இல்லை ஸ்பானிஷா இல்லை அமெரிக்கனா அப்படின்னு வந்து ஒரு பயங்கர டிபேட் நடந்தது. பயங்கர வைரல் ஆயிடுச்சு. இதுதான் இன்னைக்கு இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு தேவராஜ், அனுபமா, எல்லாரும், மீனாட்சி சுந்தரம், எல்லாரும் நான் பார்க்க, சாரி நான் நிறைய பேர் நான் சொல்ல முடியல. பட் நீங்கள் வந்து என்னோட பயணிச்சிருக்கீங்க 19 வருஷம். நீங்கள்லாம் வந்து தப்பாக எழுதுனா கூட நான் உங்களுக்கு தான் பயந்து நான் படம் பண்ணுறேன். நீங்கள் வந்து கொடுத்த ஊக்கம் தான் நான் வந்து 20 இயர்ஸாக இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறேன். தி ஸ்டேஜ் இஸ் நாட் அ ஜோக் டு ஸ்டாண்ட் அண்ட் டாக். ஐ தேங்க் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் இன் த மீடியா, satellite channels, social media. Social media has become is actually there are pros and cons. பட் சோஷியல் மீடியாவில் வந்து ஏக மனதோட ஒரு படத்துக்கு வந்து ஆதரவு கொடுத்தது இந்த படம் தான். இது வந்து சாதாரண விஷயம். ஏன்னா நான் தான் சொல்றேங்க, என்னை பிடிக்காதவன் கூட வேற வழி இல்லாம அந்த படத்தை வந்து போய் கமுக்கமா போய் பார்த்துட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காப்புல. சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கர ஒரு 100% ஆக்கியபன்சின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி 100% வந்து ஒரு ஆதரவு கிடைக்கிறது வந்து சில படங்கள் தான். இட் இஸ் அமேசிங். இட் இஸ் இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் ஐயாவோட 108வது பிறந்த நாள். இன்னைக்கு வந்து எம்ஜிஆரோட சக்சஸ் மீட். இதை விட என்ன வேணும்? அந்த மனிதன் வந்து அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிச்ச மனிதன். என்னமோ தெரியல, ஒரு ஈர்ப்பு. அந்த நடிகை சங்கம் பொறுத்த வரைக்கும், அந்த கட்டளம் பொறுத்த வரைக்கும், மா கேண்டீனில் வந்து பச்சை குத்தி இருப்பேன், அதுவும் பிளாக் பஸ்டரு. அவர் பேர் வச்சு படம் எடுத்தோம், இதுவும் பிளாக் பஸ்டரு. எங்கிட்ட இருந்தோ என்னை வந்து வாழ்த்துறாருன்னு நினைக்கிறேன். நான் மறக்கவே மாட்டேன். மை நெக்ஸ்ட் ஃபிலிம் இஸ் இது முடிச்சோடனே லைக் I don't know, I think I would love to announce I'm doing a film with Gautam Menon, and yes, Tupperwala 2 is there, and Ajay Nyanamuthoda padam. So we have a lineup. I'm waiting to work with Sundar C sir again. Avaru soltarna ellathayum thalli pottu அடுத்த நாளே கிளம்பி வந்துடுவேன். திரும்ப நானும் சுந்தர் சார், விஜய் ஆண்டனி எல்லாரும் சேர்ந்து அதே எல்லாம் ஒரு காம்பினேஷனாக பண்ணணும்னா மிகப்பெரிய அளவில் ஒரு ஆதரவு வந்து நான் சொல்ல, மக்கள் சொன்னாங்க தியேட்டரில். திரும்ப நீங்கள் வந்து சுந்தர் சி காம்பினேஷன் எப்போ வருது அப்படின்னு. ஆக்சுவலாக ஆம்பளை வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த வைபோட வந்து ஆம்பளை வந்து இப்போ பண்ணணும்னு சொல்லணும். ஸோ ஐ ஷுட் தேங்க் மை PRO ஜான்சன், பாலகோபி சார் முக்கியமாக.
ரொம்ப நன்றி சார். கூடது ஹரிக்கு நன்றி சொல்லணும். அண்ட் சரண்யா, தேங்க்யூ ஃபார் டேக்கிங் த ஆடியோ டு த அண்ட் ரசிகர்களுக்கு, என்னோட நண்பர்கள், என்னோட ஃபேன்ஸ்க்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாரும் வந்து தியேட்டரில் போய் படம் பார்க்கும்போது தெரியுது எவ்வளோ காஞ்சி போய் கிடக்குறாங்க. ஒரு இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் பசங்க கண்ணு மூடாமல் பசங்களோட வந்து ஒரு 2.5 hours சிரிச்சு அந்த 20 minutes காமெடி வந்து களை கட்டுது தியேட்டரில். மனோபல சார், ராஜேந்திரன், நானும் சந்தானம் காம்பினேஷன் களை கட்டுது. அது வந்து இட் வில் கோ டவுன் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் காமெடி சீன்ஸ் இன் தமிழ் சினிமா. அது போட்டு சேனல் சேட்டலைட் சேனலில் வரும்போது அது கன்ஃபார்மாக வந்து அது போட்டு தேய்ப்பாங்க. வடிவேல் காமெடி இவர் பண்ணார் படத்தில் நாய்சேகர் காமெடி, அந்த மாதிரி வந்து இந்த காமெடி வந்து டேக் ஓவர் பண்ணிக்கும். மை லக்கி mascot darling Didi, love you, thank you so much. And I want to thank one person, my dearest friend for the last 15 years, my friend Aditi. My dearest friend, thank you, I love you. Thank you for your efforts. Thank you so much for believing. And the believing factor is our vision. More than being my friend, she believed in the film and she worked day and night. And I'm really indebted to you. Thank you so much. And எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. நீங்கள் எல்லாரும் வந்திருக்கு. அதான் இது சக்ஸஸ் மீட்டை விட தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப நன்றிங்க. 12 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு வெற்றி கிடைக்கும்ன்றது எனக்கு தெரியாது. நான் வந்து ஊர் சைடுலாம் வந்து எல்லாரும் மேனேஜர்ஸ் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சார் பயமாக இருக்கு சார், புதுசாக ஸ்க்ரீன் போட்டிருக்கோம் சார், எல்லாரும் வந்து மைடியர் லெவலுக்கு வந்து ஸ்டேஜ் ஏறி ஆடுறாங்க சார், ஸ்க்ரீனை கிழிச்சிட்டு போகிறாங்க சார். அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? நீங்கள் அவங்கள கீழே இறக்குங்க சார். இறக்குறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 2 பேர் வச்சுருக்காங்க ஒவ்வொரு தியேட்டரில். அந்தளவுக்கு வந்து இந்த மூவி ஹஸ் ரீச். இது ஒரு ட்ரெயின், இது எந்த ஸ்டேஷனில் நிற்காது, போயிட்டே இருக்கும் இந்த ட்ரெயின். ஏன்னா ஒன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிச்சிச்சுன்னா அது வந்து போய்கிட்டே இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு வந்து என்னோட முதல் கான்சர்ட்ல என்னோட கர்நாடிக் மியூசிக், என்னோட வாய்ஸ் கேட்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேர் வராங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். பாண்டிச்சேரியிலேருந்து, மற்ற ஊர்லேருந்து. விஜய் ஆண்டனிக்கு வந்து நான் பெருமை செலுத்துறது வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். விஜய் ஆண்டனி எத்தனையோ கான்சர்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து நாளைக்கு வந்து வேற லெவலில் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதுதான் ஃபஸ்ட்டு போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டேன். ஹரி, முதல்ல இருக்கிற கல்லெல்லாம் வந்து வெளில தூக்கி போடுங்க. ஃபஸ்ட்டு சேஃப்டி முக்கியம் நம்மளுக்கு. ஏன்னா நான் ஹெல்மெட் போட்டு பாட முடியாது, நான் வந்து பாடி ஆகணும். ஸோ நாளைக்கு நீ எடுத்த ரிஸ்க்கு ராஜா, பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நீ சந்தோஷமாக இருக்கணும். நீ சந்தோஷமாக இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன். ஃபாத்திமாவும் நீயும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு சந்தோஷம். நீ எங்கே இருந்தாலும், நான் ஃபோன் பண்ணாலும் பண்ணாட்டியும் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். நான் எப்போவுமே உன் பின்னாடி இருக்கேன், எப்போவுமே உன் கூட இருக்கேன். நான் காலேஜ்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன், நீ பெரிய ஆளாக வருவேன். நீ கஷ்டப்பட்டு வந்திருக்க. உங்கள் அம்மாவுக்கு தெரியும் நீ எப்படி கஷ்டப்பட்டு அந்த ஸ்டுடியோ ஆரம்பித்த. ஒரு சின்ன கீபோர்டு வச்சு எப்படி ஆரம்பித்து நீ வந்து ஒரு இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு சிறந்த ஹீரோஸில் ஒருத்தராக இருந்து மியூசிக் போட்டு எடிட்டிங் பண்ணி சாங் பாடி நான் நடித்து உண்மையிலே ஐம் ஆல்வேஸ் தேர் பிஹைண்ட் யூ. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. உங்கள் டைமை வீணாக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இது வந்து இப்போ வந்து என் மைண்ட்லேருந்தே மதகஜ ராஜா போயிடுச்சு. 12 வருஷம் வந்து மைண்ட்லேயே இருந்து எப்படா வரோம்னு தூக்கத்தில் இப்போ சாப்பிடும்போது அம்மா அப்பா கேட்பாங்க, நிறைய பேர். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து சக்ஸஸ் ஆகி இந்த சண்டே இல்லை அடுத்த சண்டே போயிட்டே இருக்கும். இது ட்ரெயின் போயிட்டே இருக்கும். ஸோ நவ் ஐ ஹாவ் டு மூவ் ஆன். நவ் இட்ஸ் டைம் டு மூவ் ஆன். பட் சுந்தர் சார், ஐ எம் வெயிட்டிங். We all are waiting.
சார் இந்த இருக்கிற 2 மினிட்ஸ் ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு எடுத்துக்கிறேன். நான் முக்கியமான ஒரு சில பேரை விட்டுட்டேன். விஷால் அந்த பேரை சொல்லக்கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தா சொல்லிட்டாரு. ஆனாலும் நான் சொல்லணும். நாங்களாம் அந்த ரைட் விஷயத்தில் முன்னாடி நிற்கிறோம். பட் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி உழைக்கிறவங்க வந்து அவ்வளோ தெரியறதில்ல. இந்த லாஸ்ட் ஒரு 15 டேஸாக வந்து இரவு பகல் இல்லாமல் இந்த படத்தோட ரிலீஸுக்கு பயங்கரமாக உழைச்சா என் டீமில் அதித்தி ஃபுல் பாரத்தை தோல்வியும் தலையிலையும் போட்டுட்டு இந்த வே ஷி ஆப்ரேட்டர் ஒரு 100 ஆம்பளைங்க பண்ணுற வேலையை அந்த ஒத்த பொண்ணாக அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஜெர்னி டீம் அதே மாதிரி தன் அனுபவத்தாலையும் தன் பொறுமையாலையும் எல்லாத்தையும் வழிநடத்தின திரு ரமேஷ் சார், அவர் கூட அச்சுமல், அப்படி என்னதான் எங்கிட்ட சிரிச்சு வாங்கினாலும் சிரிச்ச மோதிரம் ஒர்க் பண்ண சரண்யா, எல்லாரும் இவங்கெல்லாம் இல்லைன்னா இந்த படம் இவ்வளவு பெரிய வெற்றி சாத்தியமா இருக்காது. அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒருத்தர் இருக்காரு, மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். எனக்கு பயங்கர சென்டிமெண்ட், அவரோட பயங்கர ஃபேன். காலையில முடிச்சோடனே ஏதோ ஒரு இடத்துல ஒரு சாங்கோ ஒரு போஸ்டரோ ஒரு படமோ அவரோட சிலையோ பார்த்தா நீங்க நாளே எனக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். அப்படி ஒரு சென்டிமெண்ட் எனக்கு. அவரு பேர் இந்த படத்துல வச்ச நேரம் வேணுமோ அவரோட ஆசீர்வாதம் அவரோட அதிர்ஷ்டமே எங்களுக்கு சேர்ந்து வந்திருக்கு. ஸோ மக்கள் திலகத்துக்கும் என்னுடைய இதய அஞ்சலி, மனமான நன்றி. அப்புறம் எங்களோட லக்கி மாஸ்காட்டாக இருக்கிற டிடி, ஃபஸ்ட்டு முதல் அறிமுக விழா 2ஆம் தேதி பண்ணும்போது முதல் நாள் ஈவினிங் கூப்பிட்ட உடனே வந்து அன்னைக்கு விஷாலோட உடல்நிலை சரியில்லை, காய்ச்சலில் வந்தார். அப்படியே உட்காந்து அதை வந்து விஷாலோட இதை சமாளித்து சேரை போட்டு உட்கார வச்சு அவரை கஷ்டப்படுத்தாம அந்த நிகழ்ச்சியை அருமையாக நடத்தி இன்னைக்கு வெற்றி விழாலையும் வந்து எங்கள் கூட யூனிட்ல ஒருத்தவங்க நிற்கிறாங்க. டிடிக்கும் தேங்க்ஸ், தேங்க்யூ. வந்து எல்லாருக்கும் நன்றி. சந்தானத்துக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் சந்தானத்துக்கு வந்து ஒரு ஓப்பனாக சொல்கிறேன். டார்லிங், எல்லாரும் சொல்கிறது சந்தானம் வந்து மறுபடி ஒரு 2-3 படத்தில் அந்த விண்டேஜ் காமெடியெல்லாம் வந்தால் நல்லா இருக்கும், ஒரு வேக்யூம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச் டார்லிங். நம்ம காம்பினேஷன் எப்போவுமே வந்து ராக்கிங்காக இருக்கும். ஆர்யாவுக்கு நன்றி. நடித்த அத்தனை பேருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வேலை செஞ்ச அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து சரித்திரம். இந்த சரித்திரத்தில் நீங்கள் எல்லாரும் பங்கேற்கிறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது என்னோட லக்கி பிளேஸ். இரும்புத்திரை வெற்றி விழா எங்கிட்ட நடந்தது. ஐ திங்க் மார்க்காண்டி வெற்றி விழா எங்கிட்ட நடந்தது. இப்போ வந்து மதகஜராஜா வெற்றி விழா எங்கிட்ட நடந்துட்டு இருக்கு. பீங் பார்ட் ஆஃப் திஸ் ஈவெண்ட், நீங்கள் எல்லாரும் மதித்து வந்ததுக்கு, நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக அந்த படத்தை பார்த்ததுக்கு, ஆதரிச்சதுக்கு, உங்கள் ரிவ்யூஸ்க்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். தேங்க்யூ.